வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கான் ஸ்கொயர் டெக்னிக்கை வந்துட்டு அப்ளை பண்ணி எப்படி நம்ம பின் பாயிண்ட் டாப் அண்ட் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு ஃபியூ டேஸ் ஸ்விங்குக்கும் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம். எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், எப்படி வந்துட்டு பர்ஃபெக்டான பாட்டம் இருக்கும், டாப் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை வந்துட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸலில் நம்ம டேட்டா மட்டும் என்ட்ரு பண்ணும்போது எப்படி வந்துட்டு நமக்கு இது வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ WD கான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ஒரு 15 மில்லியன் USD வந்துட்டு 1900s பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு ட்ரேடிங்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஜியாமெட்ரி, ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஏன்ஷியன் மேக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில பிளானட் காம்பினேஷன் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்போ சன் மெர்க்குரி காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்துட்டு நல்ல ஒரு டாப்லேருந்து பாட்டம்க்கு மூவ் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. இது வரைக்கும் உங்களுக்கு மேபி 1 or 2 days கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் ஆக்சுவலாக. பட் மெஜாரிட்டி ஆஃப் த இது கான் யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய FIIs இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்கெட்டவே மூவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஓகே, இதில் இவர் பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் பேசியிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கான் ஸ்கொயர் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு கான் ஸ்கொயரை வந்துட்டு நான் உங்களுக்கு ஓவராலாக என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த கான் ஸ்கொயரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்டான டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 1 hour சார்ட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ 5 minutes 10 minutesலாம் எடுக்க போகிறதில்ல, 1 hour சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு டாப், ஒரு பாட்டம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும். அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான டாப் அண்ட் பாட்டம் எந்த டேயில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதில் ஆக்சுவலாக. உங்களுக்கு நீங்கள் எந்த இது வேணுனாலும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு க்ளீனான ஒரு டாப் அண்ட் பாட்டம் அப்படிங்கிறது 1 hour சார்ட்டில் எனக்கு இது ஒரு டாப்பு, இது ஒரு பாட்டம், சென்டரில் இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குதுன்னு வைங்க. அப்போ எனக்கு வந்துட்டு இது ஒரு டாப், இது ஒரு பாட்டம் ஆகிடும். நீங்கள் எந்த மாதிரி இது வேணாலும் எடுக்கலாம். மேலேருந்து கீழே வந்து சென்டரில் ப்ரைஸ் இருக்கும்போது ஒரு டாப் அண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம இது ரெண்டையும் நோட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ், அடுத்த ஸ்பெசிஃபிக் டே எதாக இருக்கும், மார்க்கெட் இதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இது வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 4 or 5 days நெக்ஸ்ட் ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணி இதாக இது வந்துட்டு இம்மீடியட்டாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4 or 5 days ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ குட் ஈவினிங் கிளம்பிடான். ஸோ இதை ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். ஜீரோதா அலைஸ் ப்ளூ. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரைனிங் கோர்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டல்ஸ்டிக் புக்ஸு, ஸ்டாக் ஸ்க்ரீனர் ஸ்டாக்ஸு, ஸோ எல்லாமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நம்ம சேனல் வர்றதுக்கு முன்னாடி வேறு இதில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் வழியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது போக உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்கேனர் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான் கான்செப்டை டைரெக்டாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 hour ஹை அண்ட் லோ வந்துட்டு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு இது ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு, இது ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு, சென்டரில் இந்த இடத்துல எங்கேயோ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ஹையை நோட் பண்ணிக்கங்க. 24th August 9:15, லோ எனக்கு 25th August 10:15 சரிங்களா. ஸோ 24th August 9:15 AM, 25th August 10:15 இந்த டேட்ஸ் வந்துட்டு ஹை
ஹை இன் 1 hour. இது வந்து நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஹைலி லிக்விடாக இருக்கிற ஸ்டாக்கு யூஸ் பண்ணி நிஃப்டி 50 நிஃப்டி 100 அந்த மாதிரி ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்க. ஏன்னா லோ வால்யூம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கான் டெக்னிக் வந்துட்டு ஒர்க் ஆகாது உங்களுக்கு. மெயினாக நான் வந்துட்டு இண்டெக்ஸில் ஏன் காமிக்கிறேன், இண்டெக்ஸ் ஆல்வேஸ் வந்துட்டு ட்ரேடபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி அண்ட் வாலட்டிலிட்டி ரெண்டுமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹை இன் 1 hour, எந்த ஒரு ஹை அண்ட் லோ இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஹை இன் 1 hour, ஹை இன் லோவர், அதோட டேட்டு டைம் போட்டேன். அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸு, இந்த 2 டைமுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் வேணா உங்களுக்கு, இதே கிளியராக தான் தெரியும். ஓகே, ஹை இன் 1 hour, லோ இன் 1 hour நோட் பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா C6- இதோட செல்லோட ஃபார்மேட் மட்டும் மாற்றிக்கங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட்டில் நம்பர்ஸ் அப்படிங்கிற டியூரேஷன் இருக்கும். நம்ம வந்துட்டு எவ்வளோ ஹவர்ஸ் அந்த டியூரேஷன் தான் 25 minutes ஆக்சுவலாக, 25 hours ஆக்சுவலாக. அதை வந்துட்டு ஹவர்ஸில் டியூரேஷன் வச்சுருக்கேன் நான் ஃபார்மேட்டில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஹவர்ஸ் வேல்யூ இருக்குல்ல, இதை வந்துட்டு ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 25 அப்படிங்கும்போது இந்த வேல்யூ எப்படி வருதுன்னா 25 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் C11 இந்த இது. ஸோ இந்த ஈக்குவல் டு இது இங்கே போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதை வந்துட்டு நம்பராக என்னால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது நம்ம பார்க்கணும். அதனால் நான் டேரெக்டாக உங்களுக்கு தெரியறதுக்காக இதை வந்துட்டு போட்டிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் C11 அப்படின்ட்டு. அப்போ 25 × 25 625 அப்படிங்கிற வேல்யூ வரும். 625 நான் வந்துட்டு நம்ம ஃபர்தராக நம்ம 24 ஹவர்ஸாக வந்துட்டு மாற்றுறோம். டிவைட் பை 24னால் எவ்வளோ நாள் வருது அப்படின்னு. இப்போ இது கூட நம்ம 26 ப்ளஸ் ஃபர்தராக நமக்கு டேட் வேணும் அப்படின்னு அதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். add C6 plus C14. ஸோ அதாவது வர்ற டேட்டை, வர்ற ஆன்சரை இந்த வேல்யூ டிவைட் பை 24 அப்படிங்கும்போது எத்தனை நாள் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இந்த நாளை இந்த ஹையோட நான் வந்துட்டு ஆட் பண்ணி, இதுதான் ஸ்கொயரிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க கானோடது. ஒரு ஹை டு லோ தெரிஞ்சதுன்னா அடுத்த பொட்டன்ஷியல் டேர்னிங் பாயிண்ட், ரிவர்சல் பாயிண்ட் எங்கே இருக்குது. இப்போ 19 September சம் 10:15க்கு நமக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இப்போ 19 September எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 19 September, ஸோ 18 September, 19 September பார்த்திங்கன்னா நமக்கு மண்டே டியூஸ்டே பார்த்திங்கன்னா லீவாக இருந்துருக்காட்டிருக்கு 19 September. ஸோ September 19 கணேஷ் சதுர்த்தி. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவு. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு 10:15 சம்திங் அந்த ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலோட பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி வந்துட்டு எடுப்போம். அடுத்த ஒரு நல்ல டார்கெட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு நல்ல டார்கெட். நம்ம இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. எனக்கு இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஹை டு லோ எடுங்க. ஆக்சுவலாக லோ டு ஹை விட ஹை டு லோ எடுக்கலாம். ஸோ இதுவும் எடுத்து பார்க்கலாம். இது ஒரு ஹை, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஆல்மோஸ்ட். வேறு ஏதோ ஒன்று எடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த டே எடுத்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்துட்டு சென்டரில் இருக்குது. இந்த ஹை இந்த லோ எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டேயில் வருதான்னு பாருங்கள். 9:15 31th October 3:15 லோ. ஓகே, ஸோ இதை எடுத்து பார்க்கலாம். இதோட டேட் பார்த்திங்கன்னா 31st October 9:15. October 9:15. லோ பார்த்திங்க அப்படின்னா October
நவம்பர் 1st நவம்பர் 3:15. ஸோ 1st நவம்பர் 3:15 நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 18 அப்படிங்கிற வேல்யூவில் வருது. 18 × 18 நம்ம போட்டுக்குங்க. 18 × 18 ஸோ 13th நவம்பர் நமக்கு இன்ட்ராடே. ஆக்சுவலாக 13th நவம்பர் எந்த டைம்னு பார்த்துக்கலாம். 13th நவம்பர் 9:15. ஸோ 12th நவம்பர். ஸோ 13th நவம்பர் நமக்கு 19,495 ஒரு 100 பாயிண்ட் வந்துட்டு அரௌண்ட் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ 13th நவம்பர் ஓப்பன் நமக்கு 19,491 ஓப்பன் நவம்பர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு கூட நீங்கள் மார்னிங் ஒரு இன்ட்ராடேக்கு வந்துட்டு 9:15 வந்துட்டு ஷார்ட் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம அந்த டே போய் பார்த்துக்கலாம். 13th நவம்பர் 9:15 PM AM சாரி PM வந்திருக்கு. 9:15 AMனா மார்னிங். அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எடுப்போம். ஆக்சுவலாக PM அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு நவரில் எடுத்துக்கிறேன். ஸோ 9:15 PM போது நமக்கு நெக்ஸ்ட் டே போயிடும். நெக்ஸ்ட் டே 14th லீவு. 15th நவம்பர் ஆக்சுவலாக அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலில் நீங்கள் ஒரு பை போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு பாட்டமாக இருந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலாக கண்டினியூஸாக. ஸோ இதில் PM AM அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மார்னிங் AM வருதுன்னா மார்னிங்கு 3:15க்கு மேலே நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு அடுத்த டேக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் இன்ட்ராடேக்கு பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸு ஃப்யூச்சர்ஸ் எடுக்கிறது எது எடுத்தாலும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர்லேருந்து இதுலேருந்து உங்களுக்கு இது கூட ப்ரைஸ் ஆக்ஷன் டைனமிக் ஜோன் ஃபர்தராக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் அக்யூரசி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு குயிக்கான ஒரு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு 13 டேஸ்லேயே நமக்கு அடுத்த எந்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத க்ளீனாக காமிச்சிருது. சிலது 20 டேஸ் வரும், சிலது 13 டேஸ் வரும். இப்போ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்க லைனாக அப்படின்னா இந்தந்த டேஸில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் நமக்கு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 or 15 மினிட்ஸில் பிரேக் அவுட்டில் ஏதோ ஒரு டைரெக்ஷன் போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு நமக்கு க்ளீனாக வந்துட்டு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு பேர் கான் இன்ட்ராடே ஸ்கொயர். இதில் மட்டும் உங்களுக்கு நீங்கள் இந்த வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை 1/24 போட்டு அந்த வேல்யூவை நீங்கள் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஹையோட வந்துட்டு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய். ஸ்கொயர் அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஸ்கொயர் எடுப்பேன் ஆக்சுவலாக. இதுக்கு பேர் ஸ்கொயர் தானே, ஸ்கொயரா சாரி நம்ம ஸ்கொயர்னு படித்து இதாகிடுச்சு. ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 என்ன? அது கம்மியான வந்துடும். ஓகே, ஸ்கொயர் ஆஃப். ஸோ தேங்க்யூ அரவிந்த். ஸ்கொயர் அது